விட்டுவேல் முருகனுக்கு ரோரம், எல்லாம் வல்ல பழனியாண்டவனுக்கு ரோரம், குருநாதர் அருணா பெருமான் தொடரையே சரம் சந்தம். கந்தரங்க அர்த்தம் மூன்றாவது பாடலுக்கான பொருள் விளக்கம். ரொம்ப அற்புதமான பாடல். எம்பெருமானுடைய பராகரம். தேரணியிட்டு புறமெரித்தான் மகன், செம்கையில் வேல் கூர் அணியிட்டு அணுவாகி கிரௌஞ்சம் குலைந்து அரக்கர் நேரணியிட்டு வளைந்த கடகம் நெளிந்தது, சூர்பேர் அணிகெட்டது, தேவேந்திர லோகம் பிழைத்ததுவே. தேர் அப்படின்னா பூமி, சக்கரவாளகிரி, சூரியன், சந்திரன் முதலீடுகளை வைத்து அலங்கரிக்கப்பட்ட ரதம். அணியிட்டுனா அலங்கரித்து, புறம்னா திரிபுரங்கள், செம்னா சிவந்த, கூர் அணியிட்டு கூர்மையோடு தைத்து, குலைத்துனா அழிந்து, கடகம்னா சேனை, சூர்னா சூரபத்மன், பேரணினா நடுச்சேனை. அதாவது பூமி, சக்கரவாளகிரி, சூரியன், சந்திரன் ஆகியவர்களால் அணி செய்யப்பட்ட அலங்கார தேரில் ஏறி ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்களின் உருவகமாக விளங்கிய மூன்று அசுரர்களான கமலாக்ஷன், தாரகாக்ஷன், வித்யுன்மாலி என்ற மூன்று அசுரர்களையும் தன்னுடைய பார்வையாலே எரித்தழித்த சிவபெருமான் என்ற அரணாரின் அன்பிற்குரிய திருக்குமாரனான முருகவேள் எம்பெருமான் பழாவுரிவேள் முருகப்பெருமானின் சிவந்த கையில் உள்ள கூர்மையான வேலாயுதத்தால் தைக்கப்பட்ட கிரௌஞ்சமலையானது, மாயைக்கு உருவமான கிரௌஞ்சமலையானது அணு அணுவாக எம்பெருமானுடைய பராக்கிரமத்தால் புகழ்பெற்று அழிந்தது. துவக்கத்தில் நேராக அணிவகுத்து வந்து பின்னர் வட்ட வடிவில் வளைந்து சூழ்ந்து கொண்ட அசுரர்களுடைய சேனை சோர்ந்து பின்வாங்கி ஓடிவிட்டது. சூரபத்மனுடைய பெரிய நடுச்சேனையும் அழிந்தது. தேவர்கள் வதியும் அமராவதியும் அசுரர்கள் வசமிருந்து விடுபட்டு உயிர்வுற்றது. கிரௌஞ்சமலை மாயையும் அசுரர்களின் சேனை கண்மத்தையும் சூர் ஆணவத்தையும் குறிக்கும். தந்தை திரிபுராரியைப் போல திரிபுரங்களை நகைத்தே எரித்தவரைப் போல தனையன் எம்பெருமான் முருகவேலும் மும்மலம் அளித்தான் என்பது இந்த பாடல் நமக்கு சொல்கின்ற உட்பொருள். இதுக்குள்ள உள் பொதிந்துள்ள பொருள். அதாவது விடுதலை அடைந்த அமராவதியைப் போல மும்மலம் அடைந்த பின் ஆன்மாக்களுக்கு விடுதலையும் வீடுவேறும் கிடைக்கின்றன அப்படிங்கிறதான் இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்ற முக்கியமான கருத்து. அதாவது பூமியாகிய தேரை அலங்காரம் செய்து திரிபுரங்களை எரித்த சிவபெருமானுடைய மகனாகிய முருகனுடைய சென் கையில் உள்ள வேலின் கூர் நெருங்கி செல்ல செல்ல கிரௌஞ்சமலை அணுவாகி பொடியாகி குலைய அசுரர்கள் நேரே அணிவகுத்து சூழ்ந்த படை நிலை குலைந்து விட்டது. சூரனுடைய பெரிய வியூகம் எல்லாம் ஒன்றுமில்லாமல் கெட்டு போய்விட்டது. தேவேந்திரனுக்குரிய தேவ உலகமும் பிழைத்தது, உய்ந்தது. இவையெல்லாம் எம்பெருமானுடைய பெருங்கருணை, பேரருள், அவனுடைய பெரும் பராக்கிரமம். இதெல்லாம் சாதாரண விஷயம் அல்ல. அவ்வளோ ஒரு அற்புதங்கள், பல வரலாறுகள் இந்த பாட்டு சொல்றார். இந்த 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 பாடலில் பல்வேறு பராக்கிரமங்களை, எம்பெருமானுடைய பராக்கிரமங்களை அடுக்கி வைக்கிறார் நம்ம குருநாதர். அதான் இந்த பாடல். எம்பெருமான் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி என்பதை எடுத்துரைக்கும் இந்த அற்புதமான பாடல். முருகப்பெருமான் திருவடிக்கு சமர்ப்பணம். குருநாதர் அருணா பெருமான் திருடரே சரம் சரம். முருகாஜனம் பழனியாண்டவனுக்கு அரோரம். முருகா.